வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். குட்டியா இருந்தாலும் வித்தியாசமான நாடுகள் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் செஷல்ஸ் ஐலாண்ட். அதை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. செஷல்ஸ் இது ஒரு தீவு கூட்ட நாடு. மேற்கிந்திய பெருங்கடல்ல இருக்கிற 115 தீவுகளை ஒன்னா சேர்த்த தீவு. இதோட கேபிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா. மேற்கிந்திய தீவுகள்னு சொல்றாங்களே, அதுல ஒன்னா இது. கிட்டத்தட்ட 93,000 மக்கள் தொகையை கொண்ட செஷல்ஸ் தீவு தான் ஆப்பிரிக்கா கண்டத்துல மிக குறைஞ்ச மக்கள் தொகையை கொண்ட நாடு. அப்போ அங்க மக்கள் தொகை கம்மியா இருக்குன்னா நேச்சர் அதிகமா இருக்குல்ல, அங்க செட்டில் ஆயிடலாமா? பசுமையான வெப்பமண்டல தாவரங்கள், அழகான கடற்கரைகள், அப்புறம் அந்த கடல்வாழ் உயிரினங்கள், இது எல்லாம் தான் செஷல்ஸ் தீவோட சொத்து. அது மட்டும் இல்லாம அழகும் ஆச்சரியமும் சேர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு டவுன் அல்லது நகரம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீவுக்குள்ள அடங்கி இருக்கும். அப்ப எப்பயுமே தண்ணியில தான் இருக்கணும்ல, ஐ மீன் கடல் தண்ணியை சொன்னேன். செஷல்ஸ் தீவுல 2 வகையான தீவு குழுக்கள் இருக்கு. ஒன்னு 40க்கும் மேற்பட்ட மத்திய மலைப்பாங்கான தீவுகளை கொண்ட மாஹே குழு, இன்னொன்னு 70க்கும் மேற்பட்ட தட்டையான வெளிப்புறமா இருக்கிற பவள தீவுகளை கொண்ட குழு. அந்த ஏரியால இருக்கிற பீச் எல்லாம் பார்த்தா ஹாலிவுட் படத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். மிக சிறிய தீவு கூட்டங்களா இருந்தாலுமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க சீ ட்ரேடிங் நிறையவே பண்ணியிருக்காங்க. அதனால பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இந்த செஷல்ஸ் இருந்திருக்கு. இதோட அழகு, அதோட பசுமையில மயங்கி போன ஐரோப்பிய நாடுகள் இந்த செஷல்ஸை ரொம்ப காலத்துக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. ஃபைனலா 1976 ஜூன் மாசம் இதுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. அதான் கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவீங்களே. செஷல்ஸ் தீவுல இருந்த இனக்குழுக்களை அடக்கி ஆட்சி பண்ணதுனால இப்போ அங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சும் இங்கிலீஷும் ஆட்சி மொழியா இருக்கு. கூடவே போனா போட்டோம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி செஷல்ஸ் கிரியோல்ஸ் மொழியும் அங்க இருக்கு. செஷல்ஸ் தீவோட கேபிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா ஐலாண்ட். இங்க இருக்கிற முக்கியமான வர்த்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்ணிலா, தேங்காய் எண்ணெய், மீன், அப்புறம் கடல் பறவையோட எச்சத்துல செய்யப்படுற உரம், இதெல்லாம் தான் முக்கியம். கடல் வாணிகத்துக்காக செஷல்ஸ் தீவுல இருக்கிற விக்டோரியா நகரத்தை அதிக அளவில் பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால லண்டன்ல இருக்கிற வாக்ஸ்கால் கடிகார கோபுரம் மாதிரியே இங்க ஒண்ணு செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, லண்டன்ல இருக்கிற நிறைய கட்டிடங்கள் மாதிரி நம்ம விக்டோரியா நகரத்திலையும் நிறைய கட்டிடங்கள் இருக்கு. அதாவது மினி லண்டனா மாத்த முயற்சி பண்ணியிருக்கீங்க. கடல் பகுதியா இருந்தாலும் வெள்ளேர்னு பீச்சு, அப்புறம் தொங்கும் தோட்டம், நல்லா அடர்த்தியான நேச்சுரலான காடுகள்னு நிறையவே இங்க இருக்கு. முக்கியமா இங்க தென்னை மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் எக்ஸ்போர்ட் பண்றது நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் ஒரு ட்ரிப் போட்டுருவோமா? செஷல்ஸ்ல மிக உயரமான பகுதி மாஹேல இருக்கிற மோர்னே சிசலோயிஸ் அப்படின்ற பிளேஸ் தான். இதோட ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2969 அடி. உயரமான மலை மாதிரி இருந்தாலும் இதுவும் ஒரு தீவு தான். கடல், அப்புறம் காடு, மலைன்னு எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனால அதிக அளவுல டூரிஸ்ட் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. தென்னை மரங்களை தவிர செஷல்ஸ் தீவுல நிறைய அரிய வகை தாவரங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 200 வகை தாவர வகைகள்ல 80 ஸ்பெஷலான அரிய வகை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா ஸ்க்ரூ பைன் மரங்கள், அப்புறம் ஜெல்லி மீன் மரங்கள்னு நிறையவே இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெருசு இல்ல, பாதுகாப்பாங்களா? செஷல்ஸ் தீவுல பல அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா பச்சை கடல் ஆமைகள், அப்புறம் செஷல்ஸ் புல்புல் பறவைகள். இது அதிக அளவுல வேட்டையாடப்படுறதுனால அந்த கவர்மெண்ட் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ரூலே போட்டிருக்காங்க. இருந்தாலும் இதோட எண்ணிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பாத்துங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.